வெல்கம் டு ரியா டாக்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சிவ தொண்டனுடைய கதை தாங்க. இந்த கதையை முழுசாக கேளுங்க. இதில் ஒரு விஷயம் ஒளிஞ்சிருக்கும். இதில் என்ன ஒளிஞ்சிருக்குன்னு முழு வீடியோவும் கேட்டு தெரிஞ்சுக்குங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் என் சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. சரி, இன்றைக்கி ஸ்டோரிக்கு போகலாமா? சிவத்தொண்டன் சிவக்கொழுந்து. நீ ஒரு சிவத்தொண்டன், நீ போய் காளையை அடக்கலாமான்னு நீலகண்டம் அப்படிங்கிறவர் கேட்குறாரு. இல்லை, அம்மாவுடைய மருத்துவ செலவுக்கு 100 வராகன் தேவைப்படுது, வேற வழி இல்லைன்னு பதிலளிக்கிறாரு சிவக்கொழுந்து. நீ எங்கே வேலை செய்கிறாயோ அந்த ஜமீன்தாரின் காளை அப்படிங்கிறது உனக்கு தெரியுமா? தெரியும். தெரிந்த இந்த காரியத்தில் எஜமான் கூடவே மோதப் போகிறியா அப்படின்னு கேட்குறாரு நீலகண்டன். மன்னிக்கவும், என்னோட எஜமான் சிவபெருமான் ஒருவர் தான். அவரை தவிர என் கால்கள் யார் முன்னாலும் மண்டியிடாது, என் நாவு யாரிடமும் இறைஞ்சாது, நெஞ்சை நிமிர்த்து சொல்கிறாரு சிவக்கொழுந்து. பலே பலே, உனக்கு அந்த காளையை பற்றி தெரியும் இல்லையா? 8 பட்டிக்கும் தண்ணி காட்டிய காளை. எந்த வாலிப காளையும் அந்த வீரத்திமிழ் கொண்ட காளையை அடக்கியதில்லை. அதையும் பார்த்துருவோம், இருவரில் ஒருவர் யாருன்னு அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்கிறார். நீ புதியவன், தமிழன் வீரத்தில் பழையவன், பார்ப்போம் களத்தில் அப்படின்னு சொல்லிட்டு நீலகண்டம் கிளம்புறாரு. பந்தய களம். மன்னர் ராஜராஜன் கம்பீரமாக போட்டியை காண குடும்பம் சகிதமாக வராரு. முதலில் வருவது கிள்ளி வல்லவனூர் ஜமீன் காளை. துள்ளி வரும் காளையை அள்ளி அடக்குபவருக்கு 20 தங்க வராகன்னு அறிவிப்பாளன் அறிவிக்கிறாரு. கனத்த உடலுடன் மலை போன்ற திமில்களுடன் காளை உள்ள புகுந்தது. இளைஞர்கள் உள்ளே குதிக்க சுற்றிலும் கரகோஷம் பின்னி பிளந்தது. நீ இறங்கவில்லையா சிவக்கொழுந்துன்னு நீலகண்டம் கேட்குறாரு. இல்லை, எமது காளை 100 வராகன்களுடன் வரும், அதுக்காக காத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறேன். 20 வராகன் உள்ள காளையே யாரும் அடக்க முடியாமல் போக்கு காட்டுது. உன்னை பார்த்தா எனக்கு சிரிப்பு தான் வருதுன்னு நீலகண்டம் சொல்கிறாரு. அதுக்கு 20 வராகன் காளை யாருமே நெருங்க முடியாத நெருப்பு போல இருந்து போக்கு காட்டியபடி வெற்றியடையுது. வளவனூர் ஜமீனோ மீசையை முறுக்கி விடுறாரு. அடுத்து வருவது 30 தங்க வராகன் காளை. இம்முறை இளைஞர்கள் ஒன்று கூட அத்தனை பேரையும் தடவிடாமல் தவிடுபொடியாக்கியது காளை. சிவக்கொழுந்து இப்போவும் ஒன்றும் மோசம் போயிடல, போட்டியிலேருந்து விலகிடுன்னு நீலகண்டம் சொல்கிறாரு. இல்லை, எம்பெருமான் எனக்கு வெற்றியை நல்குவார், பார்த்துடலாம் அப்படின்னு சொல்ல அறிவிப்பாளன் அறிக்கையை தொடர்ந்தான். எல்லோரும் ஆவலுடன் எதிர்பார்க்கும் வீரவநல்லூர் ஜமீன் காளையை அடுத்ததாக களமிறங்கும். கைத்தட்டலும் விசில் சப்தங்களும் விண்ணை பிளந்தது. மேலும் அறிவிப்பாளன் தொடர்ந்தான். இதுவரை இந்த ஆண்டில் 4 காளைகளையும் வென்று ஒருவர் கூட வெற்றி பரிசை தட்டி செல்லவில்லை. இறுதியாக இறங்கிறது வீரவநல்லூர் காளையை வென்று சோழ மன்னருக்கு பெருமை சேர்ப்பவருக்கு மன்னர் 1000 தங்க வராகங்களுடன் மன்னர் படைப்பிரிவில் உயர் பதவியும் வழங்குவதா அறிவித்திருக்கிறாரு. முரசு கனமாக ஒலிக்குது. எங்கே வீரவநல்லூர் ஜமீன்? மன்னர் கேட்க, போட்டிக்கு முந்தைய நாளே அவர் வந்துடுவார், ஆனால் இன்னும் வரல மன்னா அப்படின்னு சொல்ல, தொலைவில் ஒருத்தர் காளையை பிடித்தபடி வராங்க. யார் அவர்? பார்த்து வாருங்கள் அப்படின்னு பணியாட்கள் வேகமாக போய் வர மன்னரிடம் வராங்க. மன்னா, வருவது ஜமீன்தான். வரும் வழியில் பாலாட்டின் சேற்றில் மற்றவர்கள் மாட்டிக்கொள்ள ஜமீன் மட்டும் காளையை பிடித்தபடி தனித்து வருகிறார் மன்னா. அப்படியா? விரைவில் அழைத்து வாருங்கள். ஜமீன் அருகில் வர மன்னன் வணங்கி வரவேற்றான். வீரவநல்லூர் காளை இப்பொழுது களமிறங்கும். விசில் ஒலி விண்ணை பிளக்க, கைத்தட்டல் ஆரவாரம் காதை பிளக்கிறது. களத்தில் கொம்புகளில் கட்டப்பட்ட தங்க சங்கிலி 100 வராகன்களுடன் திமில்களை மலை போல அசைத்து கொண்டு, தைரியம் இருப்பவன் தொட்டுப்பார் அப்படின்னு காளை புழுதி பறக்க நிற்குது. அனைத்து வாலிபர்களும் பின்வாங்க களத்தில் நெஞ்சை நிமிர்த்து குதித்தான் சிவக்கொழுந்து. மன்னர் வைத்த கண் வாங்காமல் பார்க்க ஜமீன் மீசையை தடவி கொண்டே சிரித்தார். காளை நான் தயார் என்பதை போல நிலத்தில் கால் பறித்தது. கொம்புகளில் மண்ணை பெயர்த்து எடுத்தது. சிவக்கொழுந்து எதிரில் போய் நின்று தன்னுடைய அகண்ட மார்பை காண்பித்து, உனக்கு எந்த விதத்திலும் நான் சளைத்தவன் அல்ல அப்படின்னு எதிர நிற்கிறாரு. கரகோஷம் விண்ணை பிளக்க சிவக்கொழுந்து தன் தாய் மரண தருவாயில் இருப்பதை உணர்ந்து காளையை நோக்கி ஆவேசமாக பாயறாரு. கருப்பான அந்த காளை சற்றே விலக மண்ணில் விழுந்த சிவக்கொழுந்து. ஓ என்ற ஒரு சப்தம் கூட்டத்தில் எழுந்து சுதாரித்து கொண்ட சிவக்கொழுந்து உடனே சுதாரித்து எழுந்து விட்டார். ஆனால் அதற்குள் காளை அவன் அருகில் வந்து அவனை தூக்கி பந்தாடியது. மன்னரின் மேடையருகில் போய் விழுந்த அவன் நெஞ்சில் இரத்த காயங்களுடன் எழுந்தான். கூட்டமே திகைத்து நிற்க வெறி கொண்ட வேங்கையாய் எழுந்தான் சிவக்கொழுந்து. ஜமீன்தார் கைத்தட்டி சிரிக்க மன்னன் தலை குனிந்தான்.
மேலும் வெறியேறியவனாய் தன்னிடம் வந்த காளையை நோக்கி பாய்ந்தான் சிவக்கொழுந்து. திமிலை அணைத்து கொள்ள காளை பிடிகொடுக்காமல் திமிரியது. தன்னுடைய தாயின் தோற்றம் கண்முன்னே வர காளையின் திமிலும் மேலும் இறுக்கினான். காளை துள்ளி குதிக்க காளையின் திமிலை சிவலிங்கமாய் நினைத்து கண்களில் கண்ணீர் பெருக இறுக அணைத்தான் சிவக்கொழுந்து. காளையின் ஓட்டம் குறைய மெல்ல காளை தளர்வடையது. அமைதியான காளை சிவக்கொழுந்துவிடம் பணிந்து நின்றது. காளை தழுவையே சிவக்கொழுந்து அதன் நெற்றியில் முத்தமிட கூட்டத்தில் கரகோஷம் விண்ணை பிளந்தது. மன்னரும் ஜமீன்தாரும் மகிழ்ச்சியை கைத்தட்டல் மூலம் சிவக்கொழுந்திற்கு தெரிவித்தனர். சிவக்கொழுந்து காளையின் கொம்பில் இருந்த தங்க வராகன்களை தங்க சங்கிலியும் எடுத்துக்கொள்ள கூட்டத்தில் ஆரவாரம் விண்ணை பிளக்குது. மன்னர் அறிவிப்பாளனிடம் ஏதோ சொல்ல அறிவிப்பாளன் மன்னரின் பரிசு தொகையும் வீரனின் பதவியையும் நாளைய ராஜசபையில் வழங்கப்படும் அப்படின்னு அறிவிக்கிறார். கூட்டத்தில் அனைவரும் கரவொலியை வெளிப்படுத்துகிறார். மறுநாள் காலையில் சூரியன் பொன்னிற கதிர்களை பூமியில் படரவிட பேச முடியாத தன்னுடைய தாயின் கால்களை தொட்டு கும்பிட்டு விட்டு அரசவை நோக்கி கிளம்பினான் சிவக்கொழுந்து. மக்கள் அங்கே கூடியிருக்க சிவக்கொழுந்துக்கு அரசவையில் ஆசனம் அளிக்கப்பட்டது. மன்னர் அரியணையில் அமர்ந்து சிவக்கொழுந்துவின் வீரத்தை புகழ்ந்து பேசுகிறார். சிவக்கொழுந்து எதுவும் பேசாமல் பணிந்து நிற்கிறார். யார் அங்கே பரிசு தொகையை கொண்டு வாருங்கள். பரிசு தொகை தங்கத்தட்டில் கொண்டு வரப்பட்டது. மன்னன் பரிசு தொகையை எடுத்து வழங்க அதை பெற்றுக்கொள்ள கைகளை நீட்டினான் சிவக்கொழுந்து. சற்றே பொறுங்கள் மன்னா. குரல் கேட்டு திரும்பிய பக்கத்தில் வீரவநல்லூர் ஜமீன்தார் காளையுடன் அந்த ஊர் மக்களும் நின்றிருந்தனர். அரசவையும் மக்களும் சிவக்கொழுந்தும் அதிர்ச்சியுடன் திகைத்து நிற்க மன்னன் முகத்தில் மட்டும் எந்த ஒரு திகைப்பும் இல்லாமல் பார்த்தான். மன்னா, நேற்று முழுவதும் பாலாற்றின் சேற்றில் சிக்கிய எங்களது வண்டி மாடுகள் மக்கள் இவற்றையெல்லாம் விடுவித்து கொண்டு வர சற்று காலதாமதம் ஆகிவிட்டது. இப்பொழுது நாங்கள் எங்கள் காளையுடன் வருகின்றோம். அதற்குள் இவர் வெற்றி பெற்ற பரிசு தொகையை அறிவித்தால் ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு ஜமீன் கூற அரசவையிலும் மக்களிடமும் சலசலப்பு ஏற்பட்டது. சிவக்கொழுந்து குழம்பி போய் நின்றான். மன்னர் ராஜராஜன் அனைவரும் அமைதிப்படுத்துறாரு. அனைவரும் அமைதியாக இருங்க. ஜமீன் சொல்வது சரிதான். மக்கள் அனைவரும் சிவக்கொழுந்து மேலும் அவங்க எல்லாருமே சேர்ந்து திகைக்கிறாங்க. மன்னர் புன்னகையுடன் சொல்கிறாரு, இன்னைக்கு காலையில் வந்த கனவுல எம்பெருமான் தந்தை ஈசன் என் கனவுல தோன்றி சிவக்கொழுந்தின் பக்தியை உலகிற்கு உணர்த்தவும் நேர்மையையும் வீரத்தையும் பறைசாற்றுவதற்காக யாமும் நந்தி தேவரும் ஜமீனாகவும் காளையாகவும் வந்தோம். அறிவித்தபடி பரிசையும் பதவியும் சிவக்கொழுந்துக்கு வழங்கவும் ஆணையிட்டார். மேலும் 100 ஆண்டுகளாக பூட்டியிருக்கும் நந்தீஸ்வரர் ஆலயத்தின் கதவை திறந்து ஒரு அற்புதத்தை காணுமாறு கூறி மறைந்தார். எப்படியும் ஜமீனும் வந்து விடுவார் என தெரியும். எனவே இதை சொல்ல காத்திருந்தேன். மன்னர் சொல்ல சொல்ல மக்களும் அரசவையினரும் ஜமீன்தாரும் திகைப்பில் நின்றனர். மன்னர் பரிசு தொகையை கொடுத்து படை தளபதியாக சிவக்கொழுந்தை அறிவித்தான். வாருங்கள், நந்தீஸ்வரன் கோயிலுக்கு செல்வோம். அனைவரும் பின்தொடர 100 ஆண்டுகள் பூட்டப்பட்ட கோயில் கதவு பெரும் சப்தத்தோடு திறந்தது. மன்னனின் பார்வையும் மக்களின் பார்வையும் நாலாபுரமும் சுழல மேடையில் அமர்ந்திருந்த நந்தியின் திமில்கள் சிவலிங்கமாக காட்சியளித்தது. அதை கண்ட பரவசத்தில் மன்னனும் மக்களும் ஓம் நம சிவாய அப்படின்னு பெரும் கோஷம் எழுப்ப எதுவும் பேச முடியாமல் நின்ற சிவக்கொழுந்துவின் கண்களில் கண்ணீர் தாரை தாரையாக பெருகியது. இதுதான் சிவபெருமானுடைய அருள். எவ்வளோ நல்லா இருந்தது இல்லையா? நாம் அவரை உருகி கும்பிடும்போது அவரும் நமக்காக இறங்கி வராரு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ரியா டாக்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைபும் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கும் உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு இதை ஷேரும் பண்ணிவிடுங்க. பாய் பாய்.